வெல்கம் பேக் டு ரென் கமலும் தமிழும். அறிஞர்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் இவர்களோடு சேர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் சினிமாவிற்கு கொடுத்திருக்கிற பங்களிப்பு, தமிழ் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிற பங்களிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். உலக புகழ்பெற்ற திருமலை நாயக்கர் மகால்ல இந்த அறிஞர் கூட்டத்தில் இன்னொரு அறிஞர் இடம்பெறுகிறார். திரு இரா முருகன் அவர்கள், எழுத்தாளர், வசனகர்த்தா, சமூக பார்வையாளர். அவரோடு சேர்ந்து தொடருவோம். நீங்கள் அதில் வியந்த விஷயமாக இதை பார்க்கிறீர்கள் அந்த பயிற்சி முறையில்? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ பாருங்கள், ஒரு நம்பகத்தன்மை. பொதுவாக சினிமாவில், அது தமிழ் சினிமாவில் எதை பண்ணாலும் அதை மிகையாக பண்ணுவாங்க. அது ஒன்று, முன்னாடி பொதுவான தமிழ் பேசினாலும், மேடை தமிழ் பேசினாலும், அல்லது வட்டார மொழியை பேசினாலுமே அதில் ஒரு மிகை இருக்கும். கமலஹாசன் இதற்கு நேர் எதிராக வேலை செஞ்சுருக்கார். நீங்கள் சென்னை தமிழ் எடுத்துக்கலாம். சென்னை தமிழ் பொதுவாக சினிமாவோட எப்படின்னா அது ஒரு காமெடியாக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக சென்னைக்கு வெளியே இருக்க மக்களுக்கு அது கெட்ட வார்த்தை பேசுறதுக்கான, திட்டுறதுக்கான ஒரு மொழிங்கிற ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு கலாச்சார அந்தஸ்தை அவர் உருவாக்குறார். அது ஒரு பிரதேசத்தை சார்ந்த அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய மொழி, அதற்குள் பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய. சமீபத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் தொடர்ந்து செல்லக்கூடிய சென்னை தமிழ் அமைந்த ஒரு கானா பாடல் ஒன்று கேட்டேன். முழுக்க கமலஹாசன் அவர்கள் எழுதி பாடிய ஒரு பாடல். மிக அற்புதமாக இருந்தது. ஒரு தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பை பார்த்தேன். அந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த மொழி அமைப்பை நீங்கள் கவனித்தால், மிக தீவிரமாக அந்த மொழியை கவனித்து பயின்ற ஒருவர் மட்டுமே அதை எழுதி அதே உச்சரிப்பில் ஒருவர் பாட முடியும். அந்த பகுதியிலேயே அவர் தொடர்ந்து அதை பயின்றிருந்தால் மட்டுமே செய்ய முடியும். இதே போல் அவர் வட்டார மொழி சார்ந்து பிற மொழிகளை பேசுகிற போது கூட பேசுவதில் அவர் அதை பயன்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் வட்டார மொழியை பேசும்போது ஒரு சிறிய தவறு செய்தால் கூட அது மிகவும் கேலிக்கூத்தாகிவிடும். பேர் சிரிக்கும்படியாகிவிடும். நீங்கள் கமலஹாசனுடைய எந்த படத்திலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் மைக்கேல் காமராஜர் அந்த பாலக்காடு பிராமண தமிழை பேசியதாகட்டும், அல்லது கன்னியாகுமரி தமிழை அவர் தசாவதாரத்தில் பேசியதாகட்டும், எந்த இதை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது இலங்கை தமிழை அவர் தெனாலியில் பேசினார், எதை எடுத்துக்கொண்டாலுமே, ஏனென்றால் நீங்கள் ஒரு மேக்கப் மூலமாக உங்களுடைய உடலை நீங்கள் சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம், உங்களுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய உச்சரிப்பு அல்லது உங்களுடைய மொழியை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதம், அதை நீங்கள் அவ்வளோ சுலபமாக இன்னொருத்தரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய கவனமும் ஒரு வெளிப்பாட்டு முறையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறமையும் இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். கமலஹாசன் அவரிடம் மட்டுமே இவ்வாறு தொடர்ந்து தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்வது போலவே தன்னுடைய மொழியை, பேச்சு வழக்கை, எல்லாவற்றையும் அந்த கதாபாத்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல். ரொம்ப நல்ல ஒரு நாசூக்கார ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அது கொஞ்சம் மாற்றி சொன்னாலும், திருநெல்வேலியில் போயிட்டு லேசாக மதுரை பாஷை பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஏற்றம் இறக்கம் டெசிபிளில் கூட இருக்கு. அந்த ஒளிச்சத்தத்தினுடைய அளவுகள் கூட அது 1 மாத்திரையா 1.5 மாத்திரையா இருக்கணுங்கிறது உள்ளூர்காரனுக்கே புரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறப்போ நீங்களே சொன்ன மாதிரி இந்த பிள்ளைமார் தாலியை கவனித்த மாதிரி அந்த அடையாளங்களை கவனித்து அந்த மொழியில் கூட அந்த ஏற்ற இறக்கங்களை செய்கிறது ஒரு நடிகராக அது எளிதான விஷயமா, ரொம்ப கடினமான விஷயமா? எளிதாக இருந்தால் தான் எல்லா நடிகரும் பண்ணியிருப்பாங்களே. அது எளிதாக இல்லைன்றதுனால தான் யாராலையும் இப்படி முயற்சி பண்ண முடியல. நிறைய பேர் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, நாக்கு பிறழணும், நாக்கு அதுக்கு ஒத்து வரணும். ஏன்னா இந்த தொட்டில் பழக்கம்னு சொல்லுவோம்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு. இப்போ எனக்கு நான் மதுரையிலே வாழ்ந்து மதுரையிலே பழகிட்டதுனால அந்த மதுரை தமிழ் விட்டு வேறு தமிழுக்கு போகும்பொழுது திடீர்னு அதை பேசும்போது நாங்கள் பேசுகிறது மாதிரியே தெரியும். டப்பிங்கில் உட்காந்துக்கிட்டு அந்த ஊருக்காரங்க, இப்போ நாகர்கோவில் ஸ்லாங் போய் நாகர்கோவில்காரங்க உட்காந்து எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம 80% ரைட்டாக பேசியிருப்போம், 100% ரைட்டாக பேச முடியாது. ஆனால் அவர் படத்துக்கு படம் அதை மாற்றிக்கிறதுன்றது உண்மையிலே அவர் மனுஷபுதன் சொன்ன அந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. அது கூட நிறைய பேர் இன்னும் சொல்லப்படாத விஷயம் தான் நீங்கள் சொன்னது. அவர் உடம்பை மாற்றிக்கிறாரு, முகத்தை மாற்றிக்கிறான்னு சொல்லியிருக்கமே ஒழிய, மொழியை மாற்றிக்கிட்டு அதை சரியாக கையாளுறான்றது. இப்போ இலங்கை தமிழ் தெனாலியில் பேசியிருப்பார், எல்லாம் பயம் பயம் பயம். அது அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்றை கற்றுக்கிட்டு உடனே சரி இந்த வார்த்தைகள் இந்த மொழி நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை 2 வரி 3 வரியில் பேசி முடிச்சிருவோன்னு பண்ண மாட்டார். அதை ஒரு முழு நீளம் பண்ணுவார். ஃபுல்லாக ஒரு 150 அடி 250 அடி 300 அடி 350 அடி போகும். அவ்வளோ நீளம் ஒரே ஷாட்டில் பேசிட்டு, அதுதான் திறமை. இப்போ பெங்காலி டைலாக் பேசுகிறோம்னா பெங்காலில் உள்ள 3 வார்த்தையை மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுன்றது இல்லை. அந்த லாங்குவேஜை அப்படியே அந்த ஸ்லாங்கை அப்படியே சொல்கிறது தான் ஒரு திறன். அதை ப்ரூவ் பண்ணுவார். இப்போ தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாகர்கோவில் தமிழ் ஒரு லெங்க்த்தாக இருக்கும். அதே மாதிரி இலங்கை தமிழ் பேசும்போது அங்கே லெங்க்த்தாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன், அப்போ தான் நான் அதை சொல்லணும். ஒவ்வொரு மொழியை அவர் தேர்வு செய்யும் பொழுது, ஒவ்வொரு ஸ்லாங்கை தேர்வு செய்யும் பொழுது, இல்லை ஒரு ஜாதியை தேர்வு செய்யும் பொழுது, அது ஏன் தேர்வு செய்யறதுன்றது ஒரு காரணம் இருக்குது.
இப்போ தேவர் மகன் அப்படின்ற அந்த கதையை வந்து ஒரு பிள்ளைமார் கம்யூனிட்டி வச்சு ஒரு ஆளை வச்சு அந்த கதையை பண்ணியிருக்கலாம், தேவர் மகன் டைட்டிலை மட்டும் மாற்றிட்டு. இல்லை மகாநதியில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணாவோட கேரக்டரை வந்து ஒரு பிராமினாவோ இல்லை ஒரு தேவராவோ கூட வச்சுருக்கலாம், ஆனால் வைக்கல. ஏன் வந்து மகாநதி கதையில் உள்ள அந்த கதாபாத்திரத்துக்கு பிள்ளைமான்ற ஒருத்தன் தேவைப்பட்டான்? இதை நாங்கள் விவாதிக்கும் பொழுது அவர் ஜாதி பின்புலம் இது எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணும்போதே இந்த கேரக்டரோட குணாதிசயம் அந்த ஜாதியில் உள்ள பெரும்பான்மையோட குணாதிசயத்துக்கு ஒத்து போகுதான்னு பார்க்குறாரு. ஓகே, வன்முறை கூடாதுன்னு சொல்ல வந்தார். அந்த வன்முறை கூடாது எந்த ஜாதியில் இருந்தாலும் சொல்லலாமே, ஏன் தேவர் கம்யூனிட்டிலேருந்து சொல்லணும்? ஆனால் அங்கே தான் அது அதிகமாக இருக்குது. அவங்களுக்குள்ள தான் அந்த கேரக்டர், அது ஒரு அழகான, அதாவது கமல்ஹாசன் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், இல்லை நல்ல தயாரிப்பாளர், இல்லை இவ்வளவு திறமைகள் வாய்ந்த அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல எழுத்தாளர். அவருடைய வசனங்கள் வந்து அவ்வளவு கூர்மையாக இருக்கும். அந்த எப்படிடா ஒரு வன்முறை வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே ஊடுருவுச்சு அப்படின்னா, சிவாஜிக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பார். 200 வருஷம் வெள்ளக்காரன் காலத்தில் வெற்றிவேல் வீரவேல்னு கம்பு தூக்கிட்டு போய் நின்றுவேன் நம்மளு அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியுமா? அப்படி தான் இன்னைக்கு விதை நாளைக்கு மரம், அப்படி தான் வரும், பொது தானே போகணும் அப்படி. அந்த ஒரு வார்த்தை போதும் மனுஷனுக்கு. ஸோ அதே மாதிரி என்ன சாமி அடித்த கழுவு நகையிலே சாப்பிடணும், சாப்பிடல கழுவணும், அந்த இடதுகை பழக்கம் மட்டும்தான்றத சகஜமாக அதான் ரொம்ப கேஷுவல் ரைட்டிங். அதே மகாநதியில் பார்த்தீங்கன்னா இப்போ தேவர் மகனில் நினச்சிருந்தா ஒரு பாரதியார் பாட்டை வச்சிருக்கலாம், வைக்கல. மகாநதியில் தூக்கி அந்த பிள்ளைமார் கம்யூனிட்டியில் இருக்கவனுக்கு தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கேரக்டர் டிசைட் பண்ணும்போதே இந்த கேரக்டர் எந்த ஜாதியாக இருந்தால் இந்த குணாதிசயங்கள் ஒத்து வரும்ன்றதை பார்க்குறாரு. திரு இரா முருகன் அவர்கள், அவரோடு இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அவருடைய வசனங்கள்லையும் கூட ஒரு தீவிரவாதி அப்படின்னா கூட அவன் ஏன் தீவிரவாதி ஆனாங்கிறதை சேர்த்து பார்க்குற ஒரு வசனத்தனம் இருக்கும் அதில். ஸோ வாக்கிங் வித் தம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அவரும் சேர்ந்து எப்படி டயலாக் வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இங்கே முருகன் நீங்கள் டயலாக் எழுதுறது பெருசு இல்லை, எழுதுறத நிறுத்துறது தான் பெருசு. எங்கே நீங்கள் டயலாகை முடிச்சுட்டு அந்த மௌனங்கள் இருக்கு இல்லையா, அந்த மௌனங்கள் மூலம் பேசுகிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு முக்கியமான சீனுக்கு நாங்கள் டயலாக் எழுதியிருந்தோம். அது வந்து ஒரு 10 தடவை ஃபுல்லாக ரிவைஸ் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா எதில் நடந்தது, அந்த ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் ஒரு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கிற ஒரு பில்டிங், மொத்தம் 14 மாடி, போகிறதுக்கு ஒரு 280 படி, வர ஒரு 280 படி, ஒரு நாளைக்கு ஒரு 8 தடவையாக ஏறி இறங்குவோம். மேலே தான் ஷூட்டிங் மொட்டை மாடியில். ஆளாக அங்கே போய் கொடுன்னு ஓடி போய் நின்றுட்டு வாங்க உட்காருங்க அப்படிம்பாரு. நமக்கு மூச்சு வாங்கிட்டு போய் உட்காந்த உடனே எடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் படிப்பார். எல்லாம் பண்ணி முடித்த உடனே சரி அங்கேயே மாற்றுவார். மாற்றிட்டு ஒரு டயலாகு பேசினார். பேசி முடித்த உடனே கொஞ்சம் இருங்க இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னாரு. அந்த டேக் போகிறதுக்கு முன்னாடி அந்த டயலாகை பாதி பேசி நிறுத்திட்டு மௌனமாக ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்சார். தட் வாஸ் த டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் த ஃபிலிம். அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்களே திரையில் பார்ப்பீங்க. அவருடைய வசனங்கள் மட்டும் இல்லை, அவருடைய மௌனங்கள் மூலமாகவும் பேச முடியும், மௌனங்களுக்கு இடைப்பட்ட சொற்கள் மூலமாகவும் பேச முடியும் என்பதை திரும்ப திரும்ப அழுத்தமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். வாழும் காலத்திலேயே வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கமல்ஹாசன் அவர்களுடைய 50 ஆண்டு கால சினிமா பற்றி 1 மணி நேரத்திற்குள் அடக்கிவிட முடியாது. சொல்வதற்கு ஆயிரம் கருத்துக்களோடு அறிஞர்களும் ரசிகர்களும் காத்திருக்க. மீண்டும் நாளை சந்திப்போம். ரின் கமலும் தமிழும். மீடியா